வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்போம். பாஸ்டர் குறித்த நேரத்தில் நான் முடித்திருவேன். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமோ ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் நான் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஸோ இந்த மாலை நேரத்தில் பாஸ்டர் ரொம்ப நாளைக்கு முன்பாகவே சொன்னாங்க இந்த மாதிரி ஈவினிங் வரணும்னு சொல்லி. அப்போ ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை என்னன்னு சொன்னால், குறித்த காலத்தில் அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் நான் உங்களை அந்த காரியத்தில் தான் ஆண்டவர் வழி நடத்தினார். பாடல்லையும் சரி, ஆராதனை வேலையிலையும் சரி, இந்த பிரசங்கத்திலையும் ஆண்டவர் அதை தான் சொல்ல விரும்புகிறார். அவர் உங்களுக்கு குறித்த காலத்தில் எல்லாம் நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு சொன்னதை குறித்த காலத்தில் செய்து முடிப்பார். அது என்னைக்கோ சரி அன்னைக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப பெரிய பிரசங்கமாக இல்லை, ஒரே ஒரு சின்ன 4 பாயிண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 4 காரியத்தை குறித்து சொல்லி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அவருடைய குறித்த நேரத்திற்காக, அவர் உங்களுக்காக நன்மை செய்ய குறித்த காலத்திற்காக காத்திருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? அவர் எனக்காக வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாரு, அவர் குறித்த காலத்தில் நன்மை செய்வேன்னு சொல்லியிருக்காருன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி 4 காரியம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், அவர் எனக்கு குறித்த காலத்தில் நன்மை செய்வேன்னு இருக்காரு, நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு சொன்னால், முதலாவது காரியம் பொறுமையாக காத்திருக்கணும். சொல்லுங்க, முதலாவது காரியம் என்னது? பொறுமையாக காத்திருக்கணும். அதே அதிகாரத்தில் சங்கீதத்தில் ஒரு வசனம், சங்கீதத்தில் அந்த அதிகாரம் ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு காமித்து கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்காக காத்திரு, காரிய சுத்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, வெயிட் பேஷண்ட்லி ஃபார் த லார்ட். கர்த்தர் எனக்கு வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாரு, ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில் இன்னும் நடக்கலை, நான் அந்த டைமில் என்ன பண்ணணும்னு சொன்னால் பொறுமையாக காத்திருக்கணும். எங்களுக்கு எங்கள் அம்மாவோட தாத்தா, எங்கள் தாத்தா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 80 வயசில் இருக்கிறாங்க. அவங்க இப்பொழுதும் ஸ்டேஷனுக்கு போனால் என்ன பண்ணுவாங்கன்னா, உதாரணத்துக்கு 8 மணி ட்ரெயின் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பாலிசி 6 மணிக்கு என்ன பண்ணிடணும், ஸ்டேஷனில் இருக்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணும் அந்த ஸ்டேஷனில். அந்த பிளாட்ஃபார்மில் மிஞ்சி போனால் 6:30 மணிக்குள்ளே போயிடுவாங்க. 6:30 மணிக்குள்ளே போயிட்டாங்க, ரிலாக்ஸ்டாக உட்காருவாங்கன்னு சொன்னால் கிடையாது. ஒரு 10 தடவை என்ன பண்ணுவாங்க, ட்ரெயின் வந்துருச்சான்னு அந்த நம்பர் பார்ப்பாங்க, பிஎன்ஆர் நம்பர் இருக்கான்னு சொல்லி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு போய் ட்ரெயின் வந்துச்சான்னு அந்த பிளாட்ஃபார்மில் எத்தனை பேர் எட்டி பார்த்துருக்கீங்க? ட்ரெயின் வருதான்னு பார்த்துருக்கீங்களா? ட்ரெயின் முதலாவது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நீங்கள் பார்க்குறத பார்த்தா ட்ரெயின் பார்க்காதது போல் தெரியுது. ட்ரெயின் பார்த்துருக்கீங்களா? மேலே லைட் இருக்கும், சவுண்டு வரும், ஹார்ன் அடிக்கும். ட்ரெயின் பார்த்தவங்களா வலது கரையை ஊற்றி அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ பிளாட்ஃபார்மில் போய் ட்ரெயின் வருதான்னு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா பொறுமை இல்லை. இது ஒரு கேட்டகரின்னு வச்சுக்குவோம். 2வது கேட்டகரி இருக்குது, அதில் நிறைய பேர் அந்த கேட்டகரியில் இருப்போம். என்னென்னா 8 மணி ட்ரெயின்னா 7:30 தான் போவோம். 7:30 போய் நேராக என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு ஃபேன் இருக்க இடமா பார்த்து உக்காந்து நல்லா ரிலாக்ஸ்டாக இருப்போம். சில பேர் 3வது கேட்டகரி என்னன்னா, ட்ரெயின் வந்து போயிடும் ஆனால் அவங்க அங்கே உட்காந்து தூங்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் இப்படி தான் நாகர்கோயிலுக்கு போக வேண்டியவர், சென்னையிலேருந்து ஏறினார், பஸ்ஸு நல்லா ஏசி பஸ்ஸுனால தூங்கிட்டார். மதுரையில் இறங்கவர் நாகர்கோயில் போயிட்டு திருப்பி இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி மதுரைக்கு வந்தார். அதனால் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. அப்போ அந்த மாலை நேரத்தில் நான் முதலாவது சொல்ல விரும்புகிற காரியம், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகள் நிறைவேறுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறது நிறைவேறணும்னா கொஞ்ச நேரம் நான் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாத உதாரணத்தை 2 உதாரணத்தை நான் பைபிள்லேருந்து காமித்து கொடுக்க விரும்புகிறேன். நான் வாசித்த அந்த ஆதியாகமம் 18வது அதிகாரத்திலேயே ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வாக்குத்தத்தம் தர்றாரு. உங்களுக்கு நான் உன் குமாரனை தருவேன் அப்படின்னு சொல்லி வார்த்தையை கொடுத்துட்டார். 70 வயசு 75வது வயசில் வார்த்தையை கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் என்ன பண்ணல, நடக்கலை. கர்த்தர் சொல்லிட்டாரு தருவேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் இன்னும் என் கையில் அந்த குழந்தைய பார்க்கல, அந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கல, அந்த தரிசனத்தை நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, பொறுமை இழந்து, சாராள் பொறுமை இழந்து அவர்களுடைய முயற்சியினால் ஆகார் வழியாக எனக்கு ஒரு பிள்ளை வரட்டும்,
சரி, நம்மளுடைய வீட்டில் மூத்தவனாக இருக்கிற மூத்த வேலைக்காரனாக இருக்க எசேக்கியேல் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் சந்ததி வரட்டும், ஒருவேளை ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி பொறுமையை இழந்து அவர்களாக முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், கிடையாதுன்னு சொல்லிட்டார், ரிஜெக்ட் பண்ணிட்டார். இல்லை, அவர்களை குறித்த நேரம் வர்றப்ப அவர்களை என்ன பண்ணிட்டாரு, ஆசீர்வதித்து தனியாக அனுப்பிச்சி விட்டார். ஆனால் ஆண்டவர் சொன்னது அது கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு சொன்னார்னா என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். அது எப்போ நடக்கும், எப்போ செய்வார் அப்படின்றது யாருக்கு மட்டும்தான் தெரியும், அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். நம்மளுடைய கேலண்டரில் வேணால் இங்கிலீஷ் கேலண்டர் முடிஞ்சிடலாம், தமிழ் கேலண்டர் முடிஞ்சிடலாம், 2026 முடிஞ்சிருக்கலாம். ஆண்டவருக்கும் நமக்கு வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கும் நேரம் காலம் என்பது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எந்த டைமில் உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு நினச்சிருக்கிறாரோ, அவர் எந்த நேரத்தில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரோ அது நிச்சயமாக செய்து முடிப்பார். அல்லேலூயா. நாம் அதை தான் பாடினோம், ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், உங்களுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் என்ன பண்ணுவீரா, நிறைவேற்றுவீர். அப்போ முதலாவது என்ன காரியம், ஆண்டவருக்காக பொறுமையாக காத்திருக்கணும். ரெண்டாவது காரியம் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அவருடைய வெயிட் பண்ணுற டைமில் அவருடைய கைக்கு அவருடைய நேரத்திற்கு ஒப்புவித்து காத்திருக்கணும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், அவர்கிட்ட கொடுத்துட்டு, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். பஸ்ஸில் ரொம்ப கூட்டமாக இருக்க பஸ்ஸில் என்ன பண்ணால், ஏறினா என்ன பண்ணுவாங்க, உட்காந்துருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, பேக் ஏதாச்சும் வச்சுருந்தா கொடுங்க, நான் வச்சுருக்கேன், நீங்கள் கொஞ்ச நேரம் நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. உங்களுடைய கவலைகள், ஆண்டவர் சொன்ன தரிசனம் நிறைவேறலேன்ற ஒரு பாரம் இருக்கதை அவர்கிட்ட ஒப்புவித்து காத்திருங்கள் சொல்லி ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 37வது சங்கீதம் 5-6 வசனங்களை வாசிங்களேன். சங்கீதம் 37, 5, 6. ம் 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 அல்லேலூயா. அந்த முதல் வார்த்தை தான் அழகா சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து காத்திரு. சின்ன பிள்ளைங்களாம் விளையாடுறப்ப, சமையல் செஞ்சு விளையாடுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முத இட்லி செஞ்சு சமைக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, வெந்துச்சா வேகலையான்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம், தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? இட்லி அவிச்சு வச்சுட்டு வெந்துருச்சா வேகலையான்னு எடுத்து என்ன பண்ணுவோம், பார்த்துட்டு இருப்போம். இட்லி அப்படி திறந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் சரியாக வேகுமா? வேகாது. கர்த்தரிடத்துல ஒப்புவித்து காத்திரு அப்படின்னா, அவர் உங்களுக்கு ஒரு நேரத்தில் ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்லிட்டாருன்னா அதை எப்படி நிறைவேற்றுவார். ஆண்டவரே சொன்னீங்களே செஞ்சீங்களா, ஸ்டாலின் கேட்கறது போல சொன்னீங்களே செஞ்சீங்களா, என் வாழ்க்கையில் இந்த நன்மை செய்வேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, செஞ்சீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. வசனம் அழகாக சொல்லுது, உன் வழியை அவருக்கு ஒப்புவித்து காத்திரு. எப்படி ஒப்புவித்து காத்திருக்கணும்னா, அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு. அல்லேலூயா. ஏன் அவர்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, எனக்கு நம்பிக்கை அவர் தான். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த மாலை நேரத்தில் அவர் மாத்திரம்தான் நம்பிக்கை? பேங்க் மேனேஜர் என் நம்பிக்கை கிடையாது, என் குடும்பத்தில் எனக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய போகிறேன்னு சொன்னவன் என் நம்பிக்கை கிடையாது, என் உறவினர்கள் என் நம்பிக்கை கிடையாது, என்னுடைய உற்றார்கள் என் நம்பிக்கை கிடையாது. கர்த்தரே எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியமான். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெகபோத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், ஏசேக்கு வந்தது, சித்னாவின் அனுபவம் வந்தது. அப்படின்னா என்னன்னா, ட்ரை பண்ணி பார்க்குறாரு, எல்லாத்தையும் மூடிடுறாங்க. என்ன பண்ணுறாரு, கர்த்தர் இடத்துல ஒப்புவித்து காத்திருக்கிறாரு. ஆனால் ரெகபோத்தின் அனுபவம் வந்தபோது அதே எதிரிகள் வந்து சொல்கிறார், நீர் கர்த்தருடைய மனுஷன், கர்த்தர் உன் கூட இருக்கிறத நாங்கள் உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாருன்னா ஏன்? அதனால தான் அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பகலை போலவும் விளங்க பண்ணுவார். நீங்கள் உங்கள் இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் இடத்துல கொடுத்துருங்க. எங்கள் சபையில் சொல்லும்போது அதான் சொன்னேன், உங்களை யாராச்சும் குற்றப்படுத்துகிறாங்களா, நீங்கள் செய்யாததை செய்தேன்னு சொல்கிறாங்களா, அதை என்ன பண்ணிடணும், கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து காத்திருக்கணும். அதை அவர் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் ஃபைட் பண்ணணுன்ற தேவை கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு சொன்னது நிறைவேறும், அதை அவர்கிட்ட விட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கணும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருங்கன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் சொன்ன மாதிரி தெரியல, நீங்களும் சுமந்துக்கிட்டு இருக்கீங்களா? இன்னும் அந்த மீடியா லைனில் இருந்தபோது ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்தோம், லோடு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்தோம். நான் தான் அதில் சினிமோட்டோகிராஃபி பண்ணேன். அப்போ அந்த ஷார்ட் ஃபில்ம் ரொம்ப அழகான ஷார்ட் ஃபில்ம். கிராமத்து ஓரத்தில் ஒரு வயசான அம்மா, ஒரு 80 வயசான அம்மா ஒரு பெரிய விறகு கட்டை என்ன பண்ணுவாங்கன்னா தலையில் தூக்கி வச்சுட்டு நடக்க முடியாமல் நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போ லோடு வண்டி குட்டியான தெரியும்ல, குட்டியான அந்த வழியாக போனப்போ ஒருத்தர் பார்த்து சொல்லுவார், சரி நீங்கள் அந்த வழியாக தான் நான் போகிறேன், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் வண்டியில் வாங்க, நான் அந்த முக்கில் இறக்கி விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த அம்மா ஏறி உட்காரும். ரொம்ப தூரம் போயிட்டே இருப்பார். பின்னாடி அந்த மிரரில் திரும்பி பார்த்தா என்ன பண்ணுன்னா, அந்த அம்மா வண்டியில் உட்காந்து அந்த விறகட்டை தலை மேலே தூக்கி வச்சுட்டே உட்காந்துருக்கும்.
ஒன்று நிப்பாட்டி சொல்லுவார், ஏம்மா உங்களை சுமக்கிற இந்த வண்டி அந்த விறகு கட்டை சுமக்காதா, அதை தூக்கி கீழே வைங்க அப்படின்னு சொல்லும். அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, இதே மாதிரி தான் ஏசுநாதர் உன்னையை சுமக்கிற உன் கவலையும் சுமப்பார். ஏசுநாதர்கிட்ட போய் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா தலையில் விறகு வச்சுட்டே தான் இருக்கிறோம். அவர் பாதத்தில் இறக்கி வந்தால் பாரம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், அதே பாரத்தோடு உங்களை அனுப்பிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா? என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ ஆண்டவருக்காக அவருடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்மைகளுக்காக காத்திருக்கும் போது என்ன பண்ணணும்? நாம் அவரிடத்துல ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. முதலாவது சொன்னேன் பொறுமையாக இருக்கணும். ரெண்டாவது அவரிடத்துல ஒப்புவித்து நம்பிக்கையாக இருக்கணும். மூன்றாவது காரியத்தை நாம் வாசிக்க போகிறோம். மூன்றாவது காரியம், ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்கும் பொழுது அவர் தந்த தரிசனத்தை பிடித்து கொள்ளணும். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, தரிசனத்தை விட்டுறாதீங்கன்னு சொல்லுங்க. அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை விட்டுறாதீங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம். ம் 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 அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி வசனம் எழுதியிருக்கு? அது தாமதிக்கும், நடந்தாலும் நடக்கும், நிறைவேறாமலும் போகும் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த வசனத்தை திரும்பி வாசிப்போமா? குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. எத்தனை தடவை சொல்றாரு பாருங்க ஆண்டவர் அழுத்தி. உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள், உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் தாமதித்தாலும் அதற்காக காத்திருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு சொன்னால் யோசேப்பு. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்தது. என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து சொல்ல போனால், நான் யூஜி டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ்க்கு மலேசியா படிக்க போகலாம், மீடியா கோர்ஸில் படிக்க போகலாம். நான் விஸ்காம் முடிச்சுட்டு மீடியாவுக்கு வந்து மலேசியாவில் ஒரு காலேஜ் படிக்க போகலான்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம். யூனிவர்சிட்டியில் கிடச்சிருச்சு, ஃபீஸ்லாம் பே பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த எஜுகேஷன் லோனில் கொஞ்சம் குளறுபடியாகி என்ன பண்ணிட்டாங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ என்னுடைய அந்த வாழ்க்கையில் அந்த ஒரு வருஷம் கொஞ்சம் வேஸ்டான மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு வருஷம் என் கூட படித்தவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்தடுத்த கோர்ஸ் போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கின்றப்ப எங்கள் அப்பா கூப்பிட்டு சொன்னார், வாழ்க்கையில் வருஷம் வேஸ்ட் ஆகுது, ஆண்டவருக்காக வெயிட் பண்ணதுனால வருஷம் வேஸ்ட் ஆகுது, என்றைக்கும் வருத்தப்படக்கூடாது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணார்? அவர் 13 வருஷம் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களுக்காக வெயிட் பண்ணார். ஆனால் முடிவில் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் நான் 3வது காரியம் அதை தான் சொல்கிறேன். தரிசனத்தை தைரியமாக, தரிசனத்தை இறுக பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்காக வெயிட் பண்ணும்போது, குறித்த காலத்திற்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு தந்த தரிசனத்தை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்தது தான் இன்றைக்கி நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடக்குது. என்ன? ஆண்டவர் என்னைக்கு வாக்குத்தத்தம் சொல்கிறாரோ, ஆண்டவர் என்னைக்கு இந்த காரியத்தை உங்கள் குடும்பத்துக்கு செய்வேன்னு சொல்கிறாரோ அன்னைக்கு தான் பெரிய போராட்டம் வரும். எத்தனை பேர் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? 1ஆம் தேதி ஜபத்துக்கு வருவோம், வாக்குத்தத்தம் வரும், அப்பாடா ஆண்டவர் பேசிட்டாருன்னு போவோம், காரில் யாராச்சும் இடிச்சிருவான், பைக்கில் யாராச்சும் குறுக்கால வந்து விழுதுருவான், வீட்டில் கேஸ் தீர்ந்து போயிடும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கும். வாக்குத்தத்தங்கள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதை கெடுப்பதற்கு, அவிசுவாசத்தை உண்டு பண்ணுவதற்கு பிசாசு நிறையா காரியங்களை கிரியை செய்வான். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சகோதரர்கள் உங்கள் அப்பா அம்மா மத்தியில் உன்னை என்ன பண்ணுவேன், ராஜாவாக வைப்பேன் அப்படின்றாரு. ரொம்ப சந்தோஷமாக யார்கிட்ட போய் சொல்கிறான்? குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்கிறான். அப்பாவே என்ன பண்ணிட்டார்? அதை கடிந்து கொண்டுட்டார். சரி, ராஜாவை ஆண்டவர் எப்படியாச்சும் மாற்றுவார்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது, அவ்வளோ பெரிய உச்ச கனவுல இருக்கும் பொழுது எங்கே போகிறான்? படுகொலிக்குள்ளே தூக்கி போடப்படுறான். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு குழியின் அனுபவம் வந்தாலும், எவ்வளவு ஏமாற்றத்தின் அனுபவம் வந்தாலும், கர்த்தர் எனக்கு சொன்னதுக்கும் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் லெஃப்ட் ரைட்டு மாதிரி, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் டைரக்ஷன் மாதிரி இருக்குன்னா கவலைப்படாதீங்க. அவர் தந்த தரிசனத்தை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அதான் நடந்தது. தரிசனம் இருந்துச்சு, ஆனால் சூழ்நிலைகள் அதுக்கு சாதகமாக இல்லை. அவன் வாழ்ந்த சூழ்நிலைகள், சிறைச்சாலையின் அனுபவம் வந்தது, குழியின் அனுபவம் வந்தது, கிட்டத்தட்ட கொலை செய்யப்படுவதற்கு நிகரான அனுபவம் வந்தது. ஆனால் யோசேப்பை தாக்கு பிடிக்க வைத்தது அந்த தரிசனம். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு, உங்கள் சபைக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகளை குறித்து சொன்ன வாக்கு தத்தங்களை இறுக பிடித்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு நாள் வரும், குறித்த காலத்தில் அதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா.
ஏன் அதை சொல்கிறேன், தரிசனத்தை பிடிச்சிக்கணும்னு? யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அந்த ஆதியாகமம் 50வது அதிகாரம் 49 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷம் வெயிட், 13 வருஷம் வெயிட்டிங் பீரியடு, எத்தனை சிறைச்சாலையின் அனுபவங்கள், சிபாரிசெல்லாம் கேட்குறான், யாராச்சும் போய் என்ன ராஜாட்ட ஞாபகப்படுத்திருங்கலாம் சொல்லி பார்க்குறான், ஒன்றும் நடக்கலை. ஆனால் ஆண்டவர் குறித்த காலம் வரும் பொழுது ஒரே நாள் தான், அந்த வசனம் அழகாக இருக்குது, துரிதமாக யோசேப்பு யார் முன்பாக கொண்டு வரப்படுகிறான்? பார்வோனுக்கு முன்பாக, துரிதமாக அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போனா ஆண்டவருடைய டைம் உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கு வருதோ அப்போ டிலே இருக்காது. அல்லேலூயா. எத்தனை வருஷம், 30 வருஷம் வெயிட்டாக இருக்கட்டும், 20 வருஷம் வெயிட்டிங் பீரியடாக இருக்கட்டும், ஒரே நாளில் 13 வருஷத்தையும் சேர்த்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பார்வோனுக்கு நிகரான மகிமையை யோசேப்பு கொடுக்க முடியும்னு சொன்னா, அவருக்காக, அவருடைய வாக்குத்தத்தத்திற்காக காத்திருக்கிற உங்களுக்கு குறித்த காலத்தில் அதை நிறைவேற்ற முடிப்பார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி, ஓ, அவர் எனக்கு சொன்ன தரிசனம் அவர் குறித்த காலத்தில் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 39:21 வசனத்தை வாசிப்போங்க. அந்த முதல் வார்த்தை தான், கர்த்தர் யோசேப்போட இருந்தார். நீங்க தரிசனத்தை பிடித்து கொள்றீங்கன்னா, வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்றீங்கன்னா, கர்த்தர் உங்களோட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது காரியத்தை நான் பார்க்க போகிறோம். கர்த்தர் குறித்த காலத்திற்காக காத்திருக்கும் பொழுது என்ன பண்ணணும்னு சொன்னா, ரொம்ப முக்கியமான காரியம் இதுதான், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கணும். ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்காக வைராக்கியமா நில்லுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தருக்காக என்ன நடந்தாலும் வைராக்கியமாய் நிற்கணும். ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறதுனா என்ன அப்படின்னு சொன்னால், 2 விஷயம்தான். அவருக்கு பிடிக்காத என் வாழ்க்கையிலேருந்து எடுக்கணும், என்ன சூழ்நிலை வந்தாலும் அவருக்கு உறுதியான நம்பிக்கையோடு இருப்பேன்னு சொல்லி. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா 3:5. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அப்போ என் வாழ்க்கையில் குறித்த காலத்திற்காக நான் வெயிட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு சொன்னால், கொஞ்சம் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இந்த பழக்கத்தை உருவாக்குங்க. என்னென்னா செல்ஃப் அசஸ்மெண்ட், சுய பரிசோதனை. அப்படின்னா என்னென்னா, நான் சரியான வழியில் தான் நடக்கிறேனா, ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை தான் செய்கிறேனா, யாரோ ஒருத்தர் சொல்கிறான்றதுக்காக என் வாழ்க்கையை மாற்றுறேனா, இல்லை கர்த்தர் சொல்கிறாரு, வேதம் சொல்லுதுன்னு நான் மாற்றுறேனா அப்படின்னு சொல்லி அடிக்கடி நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ யோசேப்பு சொல்கிறாரு, இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அப்போனா என்னிடத்திலிருந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாதது ஏதோ ஒன்று இருக்குது, அதை நான் நீக்கும் பொழுது கர்த்தர் எனக்காக அற்புதம் செய்வார். ஆமென். என் வாழ்க்கையில் இன்னும் குறித்த காலம் நிறைவேறலை அப்படின்னு சொன்னால், ஏதோ என் வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்பாதது எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவருக்கு வைராக்கியம் பாராட்டினா என்ன நடக்கும்னா, பிரியமில்லாததெல்லாம் எடுத்து போடும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வந்து அற்புதம் செய்வார். ஆமென். யோசுவா 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போமே. யோசுவா 3:15. போதுமானது. அந்த முதல் வார்த்தை தான், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். கரை புரண்டு ஓடும். அப்போனா இதற்கு முன்பான அதிகாரங்களில் தான், இதே அதிகாரத்தில் தான் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த சம்பவம் என்னன்னா, யோசுவா சொல்கிறாரு, நம்ம யோர்தானை கடக்கணும், அவர் கடக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் எடுத்து போடுங்க, அப்போனா கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொல்கிறாரு. ஜனங்களும் அதை கீழ்ப்படுகிறாங்க, தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்கிறாங்க. எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா, யோர்தானுக்கு முன்பாக வந்து நிற்கிறாங்க, குறித்த காலத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறாங்க. அந்த காலத்தில் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். சீசன் டைம். குற்றாலத்தை எத்தனை பேர் சீசன் டைமில் போயிருக்கீங்களா? சீசன் டைமில் போனால் குளிக்க விடுவாங்களா? குளிக்கவே முடியாது, பக்கத்தில் கூட போக முடியாது, அவ்வளோ கரை புரண்டு ஓடும். அந்த சீசனில் யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற காலம்தான். இந்த வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சீசன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இது தரித்திரத்தின் சீசனாக கூட இருக்கலாம், இது பலவீனத்தின் காலமாக கூட இருக்கலாம், இது என்னால் மேற்கொள்ள முடியாத பாவத்தின் காலமாக இருக்கலாம், அது என்னை விட வல்லமை உள்ளதாக கரை புரண்டு ஓடுகிற காலமாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பிடிக்காததை நீங்கள் ஒதுக்கி வைக்கும் பொழுது, அவர்கள் கால்கள் தண்ணீரிலே ஓரத்தில் பட்ட பொழுது அவ்வளவு பெரிய கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் குவியலாக நின்றது. அல்லேலூயா,
அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஓரமாக வைத்து விட்டு வைராக்கியமாக இருந்தீங்கன்னா, அது உங்கள் வாழ்க்கையில் எந்த சீசனாக இருந்தாலும், வெள்ளப்பெருக்கின் காலமாக இருந்தாலும், கர்த்தருக்கு பிரியமில்லாமதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஆண்டவருக்கு நீங்கள் வைராக்கியம் பாராட்டிங்கன்னா, அவர் உங்களுக்கு குறித்த காலத்தில் இறங்கி வந்து அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? யோசுவா 24:15 வாசிங்களேன். ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுறதுனா என்ன அப்படின்னு சொல்லி அழகா யோசுவா சொல்றாரு. யோசுவா 24:15. இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. ஜோஷுவா சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், நீ யாரனாலும் நம்பிக்க, நீ யாரனாலும் வணங்கிக்க, நானும் என் குடும்பமும் கர்த்தரை தான் சேவிப்போம். அதுதான் ஆண்டவருக்காக பாராட்டுகிற வைராக்கியம். அல்லேலூயா. யார் அந்த இடத்துக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியுமோ, நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்கள், நான் என் ஆண்டவரை தான் சேவிப்பேன், நான் என் ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருப்பேன், இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன்னு யார் யோசுவா மாதிரி வந்து நிற்கிறாங்களோ அவர்களுக்காக கரை புரண்டு வருகிற யோர்தான் குவியலாக நிற்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 4 காரியத்தை பார்த்தோம். ஆண்டவருடைய குறித்த நேரத்திற்காக ஒரு மனுஷன் காத்திருக்கும் பொழுது என்ன செய்யணும்? முதலாவது சொல்லுங்க, பொறுமையாக இருக்க வேண்டும். 2வது, அவருடைய நேரத்திற்கு ஒப்புவித்து காத்திருந்து நம்பிக்கையாக இருக்கணும். 3வது, தரிசனத்தை பற்றி கொள்ளணும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை குறித்த காலத்தில் நிறைவேறுன்றதை நம்பி அதை பிடித்து கொள்ளணும். 4வது காரியம், தேவனுக்காக என்ன நடந்தாலும் அவருக்கு பிரியமில்லாததெல்லாம் ஒதுக்கிட்டு நான் வைராக்கியமாகி நிற்கணும். இந்த 4ஐயும் செய்கிற மனுஷனுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம திருப்பி அந்த பழைய வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 18:14 முதலாவது வாசித்ததை. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றான். இது எத்தனாவது அதிகாரத்தில் சொல்றாரு? 18வது அதிகாரத்தில். ஒரு மனுஷன் அந்த நாளை கடைபிடிக்கிறாரு. ஆபிரகாம் அந்த நாளையும் கடைபிடிக்கும் பொழுது 21வது அதிகாரத்துக்கு வாங்க. அழகான வசனம் 21, 1வது வசனம், 2வது வசனம். 21வது அதிகாரம் 1, 2 சத்தமா வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி செய்தருளினார். தேவன் குறித்திருந்த காலத்திலே. அல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தி, ஆண்டவருடைய குறித்த காத்திருக்கிற அந்த மனுஷன் அந்த 4 காரியத்தை பொறுமையோட காத்திருக்கணும், ஆண்டவருக்கு ஒப்புவித்து காத்திருக்கணும், தரிசனத்தை பிடித்து கொள்ளணும், ஆண்டவருக்கு பிரியமில்லாதெல்லாம் விரக்கி வைராக்கியமாக காத்திருந்தான். அதனால என்ன நடந்தது? 21வது அதிகாரத்தில் கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். அல்லேலூயா. எல்லாரும் பைபிள்லாம் அப்படியே மூடி வச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நின்று இந்த மாலை நேரத்தில் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, குறித்த காலத்திலே நீர் எனக்கு நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறீர். குறித்த காலத்தில் நீர் எனக்கு நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறீர். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அற்புதம் நடக்கிறதுக்கான டைம் லிமிட் தாண்டி போயிருச்சு. அவர்களுடைய சரீரங்கள் பலவீனமாக போனது உண்மைதான். ஆனால் அவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தார்கள். ஆபிரகாம் கர்த்தர் தந்த அந்த கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை தைரியத்தோடு விசுவாசத்தோடு கடைபிடித்ததுனால, அந்த தரிசனத்தை விடாததுனால, கர்த்தர் குறித்த காலத்திலே சொன்னபடியே தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு அற்புதம் செய்தார். 2 கரங்களை விரித்து இந்த மாலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, ஒருவேளை நாங்கள் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிட்டோம், அற்புதத்திற்காக நன்மைகளுக்காக ரொம்ப வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணி சோர்ந்து போயிருந்திருக்கலாம். யோசேப்பை போல சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ளே போய் வெக்ஸாக இருக்கலாம். இனி எங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்காது, இனி எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது, அப்படியே சிறைச்சாலையில் என்னுடைய வாழ்க்கை முடிந்துடணும்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ஒருவேளை யோசேப்பு மீண்டும் ஒருவேளை பார்வோன் மன்னித்து அந்த தலையாரியினுடைய வீட்டில் பிரதான வேலைக்காரனா வேணா போயிருக்கலாம்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் கர்த்தர் அவனுக்காக வேற திட்டம் வைத்திருந்தார். கர்த்தர் அவனுக்காக வைத்திருந்த தரிசனம் ஒருபோதும் நிறைவேறாமல் போகவில்லை. குறித்த காலத்திலே கர்த்தர் அதை நிறைவேற்றி முடித்தார். இன்னைக்கு மாலை நேரத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், குறித்த காலத்தில் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை வாக்கு தத்தங்களை அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி முடிப்பார். நல்லா விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தி
ஓ, எனக்கு அவர் சொன்ன வார்த்தைகள், குறித்த வார்த்தைகள் நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஒரே ஒரு அர்ப்பணிப்பு மட்டும் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே நீர் விரும்புகிறது போல என்னை மாற்றிக்கொள்ளும், என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு கண்களை மூடி சொல்ல முடியுமா? எல்லாரும் வாய் திறந்த ஆண்டவர் இந்த செய்தியில் ஒரு 4 காரியங்களை ஆண்டவர் நம்ம கூட பேசியிருக்கிறாரு. நல்ல வார்த்தைகளை கற்று தந்திருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு இது ஒரு தேவ திட்டம், அருமையான தம்முடைய தேவ ஆசனை கொண்டு வந்து உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்களை ஆண்டவர் புரிந்து கொண்டு உங்களுக்காக ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஒருவேளை நீங்கள் யாராகிலும் சோர்ந்து போய் ஒருவேளை இந்த இடத்துல இருக்கலாம். நீங்கள் கூட அப்படிப்பட்ட காத்திருந்து நான் விரும்பினது ஜெபித்தது நடக்கலை, அல்லது அவர் கொடுத்த வாக்குத்தத்தை நடக்கலைன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். தேவன் உங்களுக்காகவே ஒரு வார்த்தையை கற்றுக் கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு கைகளை உயர்த்தி, ஆண்டவர் நான் காத்திருக்கிறேனப்பா, குறித்த காலத்தை எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் குறித்த காலத்தை எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீர் எனக்கு செய்கிறபடியால் நன்றி ஆண்டவர், நீர் எனக்கு சொன்னதை செய்வதற்காக நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களா? ஆண்டவரே நீர் சொன்னதை செய்யறதுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். எல்லாருக்கும் கிருபைகளை ஆண்டவர் தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.